அண்மை செய்தி. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீது பதிவு செய்யப்பட்ட அவதூறு வழக்குகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். பல்வேறு நிகழ்வுகளில் நடைபெற்ற கட்சி சார்பான கூட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்திருந்ததாக அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. தன் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த 3 வழக்குகளையும் ரத்து செய்யக்கோரி சி.வி. சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுக்கள் நீதிபதி ஜி.கே. இளந்திரையின் முன்பு விசாரணைக்கு வந்தன. அப்பொழுது சி.வி. சண்முகம் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் விஜயநாராயண் மற்றும் ஜான் செட்டியன் ஆஜராகி எதிர்கட்சி என்ற அடிப்படையில் ஆளும் கட்சியை விமர்சிக்க உரிமை உள்ளதாகவும் அதன் அடிப்படையிலேயே சி.வி. சண்முகம் பேசியதாகவும் அரசியல் பழிவாங்கும் வகையில் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினர். மேலும் ஆளுங்கட்சியாக இருந்தால் விமர்சனங்களை எதிர்கொள்ளும் அந்த பக்குவம் வேண்டும் என்றும் சி.வி. சண்முகம் தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் கே.எம்.டி. முகிலன் விமர்சனம் என்ற பெயரில் மோசமான வார்த்தைகளை சி.வி. சண்முகம் பயன்படுத்துவதாகவும் நீதிமன்றம் பலமுறை எச்சரித்தும் அது போன்ற கருத்துக்களை அவர் பேசுவதாகவும் சி.வி. சண்முகம் பேசுவதாகவும் காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதனையடுத்து சட்டத்துறையினுடைய முன்னாள் அமைச்சர் என்ற முறையில் சி.வி. சண்முகம் கவனமாக பேச வேண்டும் என கூறிய நீதிபதி எதிர்கட்சி என்ற அடிப்படையில் ஆளும் கட்சியை விமர்சிக்கலாம் என்றாலும் கூட உருவை கேள்வி உள்ளிட்டவை செய்யக்கூடாது என நீதிபதி தெரிவித்தார். சி.வி. சண்முகம் தொடர்ச்சியாக ஏன் இப்படி பேசுகிறார் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த சி.வி. சண்முகம் தரப்பு வழக்கறிஞர்கள் இது அரசியல், சில நேரங்களில் எமோஷன் ஆகி இது போன்ற கருத்துக்களை அவர் பேசுவதாகவும் வேறு எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை என்றும் தெரிவித்தனர். நீதிபதியை பொறுத்தவரை அரசியல் என்றாலும் கூட அனைத்திற்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அனைத்திற்குமே ஒரு கட்டுப்பாடு இருக்கக்கூடிய நிலையில் எந்த நேரமும் இது போன்ற கருத்துக்களை பேச முடியாது. என்னென்றால் அனைத்திற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. மேலும் பொது வெளியில் பேசும் பொழுது வரைமுறையுடன் மிகவும் கவனமாக பேச வேண்டும் எனவும் நீதிபதி தெரிவித்தார். மேலும் இது போன்ற கருத்துக்களை யார் தெரிவித்தாலும் அது தவறுதான் என்றும் நீதிபதி கூறினார். இதனையடுத்து சி.வி. சண்முகம் மீதான வழக்குகளை ரத்து செய்வதாக கூறிய நீதிபதி இது தொடர்பாக விரிவான உத்தரவு பின்னர் பிறப்பிக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் எதிர்காலத்தில் சி.வி. சண்முகம் இவ்வாறு பேசாத வகையில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என கூறிய நீதிபதி அதனை மீறினால், அதாவது விதிக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை மீறினால் வழக்கை சந்தித்துதான் சி.வி. சண்முகம் வழக்கை சந்தித்துதான் ஆக வேண்டும் எனவும் நீதிபதி கூறினார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.